ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம லிப்போ பேட்டரி சார்ஜர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அதை பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை பவர் பேங்காக எப்படி மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். இதை பவர் பேங்காக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் தனித்தனியாக இருக்கும். அதாவது அவுட்டுன்னு சொல்லி ப்ளஸ் மைனஸ் ரெண்டு போர்ட்லையும் தனித்தனியாக இருக்கும். அதனால் நம்ம மைனஸோடையும் ப்ளஸோடையும் ஒரு சின்ன வயரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா பேர் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இன்புட்டை பேர் பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரி ப்ளஸோடையும் மைனஸோடையும் அவுட்புட்டை பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு யூஎஸ்பி ஃபீமேல் ஜாக் ஒன்று எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பழைய பவர் பேங்க் அல்லது இந்த மாதிரி சார்ஜர் இதில் இருக்கும். அதில் தனியாக கடையில் கூட வாங்கிக்கலாம். இதுல மொத்தம் 4 பின் இருக்கும். அதுல 2 மட்டும் தான் பவர் சப்ளை. நான் வயர் சால்டரிங் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ரெட் கலர் பிளஸ், ஒயிட் கலர் மைனஸ். இதுல கண்டிப்பா பிளஸ் மைனஸ் பார்த்து தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு போர்டில் அவுட்ல மைனஸோடையும் ப்ளஸோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த போர்டுலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேர் பண்ணியாச்சு ரெண்டையும். நெக்ஸ்ட் கொஞ்சம் யூஎஸ்பியில் க்ளூ அப்ளை பண்ணி நமக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான பவர் பேங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணி ஃபோனில் சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துடலாம். இதோட ஃபுல் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.